ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பக்கடம் தோ கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையறதுக்கு கிஷோர் அகாடமி டீம் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம தமிழ் நீங்கள் பொது தமிழ் நீங்கள் 6th to 12th வரைக்கும் நீங்கள் புக் வைஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம செவிசாய் மெத்தடில் நம்ம லைவ் டிஸ்கஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த தமிழில் பார்த்தோன்னா நம்ம செய்யுள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா. செய்யுள் பகுதியில் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், இந்த ஒரு நிமிஷங்க. செயல் பகுதியில் நம்ம இந்த நாலடியா நான்மணி கடிகை, அப்புறம் கம்பராமாயணம் 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு எல்லாம் முடிச்சாச்சு. சிலப்பதிகாரம், பெரிய புராணம் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து சிற்றிலக்கியங்கள் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்குண்டான மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்கலான்னு இருந்தேன். பட் அது என்னென்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த மெட்டீரியலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னால ஒரே டைம் உட்காந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மெட்டீரியல் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு பக்காவாக பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் இந்த டாபிக் நேம் தான் சொல்லுவேன், நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். ஓகேங்களா. அந்த வரிசையாக என்னென்ன டாப்பிக்கோ அதை நீங்கள் வரிசையாக படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா, நான் ஓவராலாகவே நான் மெட்டீரியல் உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது இங்கே பாருங்கள், இது செய்யுள். ஓகேங்களா. அதாவது நம்ம சிலபஸில் பார்த்தோன்னா இலக்கியத்தில் பாருங்கள், டாபிக் நம்பர் 1ங்கிறது இது திருக்குறள், டாபிக் நம்பர் 2ங்கிறது அறநூல், 3ங்கிறது கம்பராமாயணம். திருக்குறளுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா திருக்குறளுக்கு நம்ம இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம், ஒவ்வொரு அதிகாரமாக கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த 2வதுலேருந்து இங்கே பாருங்கள், டாபிக் நம்பர் 2ங்கிறது இந்த சிலபஸ், 3 கம்பராமாயணம், 4 புறநானூறு, சிலப்பதிகாரம் 5, அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 10 இருக்கும். ஓகேங்களா. அப்போ திருக்குறள் தவிர்த்து மீதி இருக்கிறதுல பார்த்தோன்னா 9, அதாவது 10 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 10 பிடிஎஃப் பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் செய்யுள் பகுதியில், அதை 1 தவிர்த்து மீதி இருக்கிறது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா உரைநடை, அதாவது பகுதி இ, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், இதில் பாருங்கள் டாபிக் நம்பர் 1, 2, 3லேருந்து அப் டு பார்த்தோன்னா 21 வரை இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகை, இது எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பகுதி ஆ இலக்கியம், இதில் 15 கீழ்கணக்கு மேல் கணக்குக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கனால இந்த 3லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கம்பராமாயணம், இந்த புறநானூர்லேருந்து மொதல் 2 மட்டும் இருக்காது, மீது அதில் அதுக்கப்புறம் இருக்கிறது உங்களுக்கு வரிசையாக இருக்கும். எங்கெங்கே கவர் ஆகுது, நியூ புக்கு ஓல்டு புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுங்க மாதிரி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நான். தெரியுதுங்களா. இவருக்கு சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சிற்றிலக்கியம், அப்புறம் மனோன்மணியம், நாட்டுப்புற பாடல் எல்லாமே வித் பேஜ் நம்பரோடவே போட்டிருக்கேன். ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு சில பேஜ் நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் அதே ஸ்டாண்டர்டு புக்கில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும். ஓகேங்களா. இது நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இந்த பாருங்கள் 3வது டாப்பிக்கு. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த டாபிக், இதோடது 4வது டாப்பிக்கு. எங்கெங்கே கவர் ஆகுதோ மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. 2 மிஸ் ஆனால் கூட நீங்கள் அந்த இதில் வரும்போது உங்களுக்கு கவர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இது ஃபுல்லாக மொத்தம் 21 டாப்பிக்கில் 21 டாப்பிக்குமே இதில் கொடுத்துருப்போம். பாருங்கள், 21 நூலகம் அப் டு பார்த்தோன்னா நூலகம் வரைக்குமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ எங்கெங்கே கவர் ஆகுது அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்டேன். 2வது இதுக்கான பிடிஎஃப். ஸோ இப்போ நூலகம்னா எங்கெங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒரே பிடிஎஃபாக மெர்ச் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா. அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட விடிய காத்தால் ஆகிடுச்சு அது எடுத்து முடிக்கிறதுக்கு. ஏன்னா பிரித்து அழகாக அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்பர் போட்டு கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ரெஃபர் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த பிடிஎஃப் எப்படி ரெடி பண்ணியிருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும், ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும். இந்த பிடிஎஃப் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா, தமிழ் வேர் டு ஸ்டடின்னு ஒரு பிடிஎஃப் காமிச்ச பார்த்தீங்களா, எங்கெங்கே கவர் ஆகுது பேஜ் நம்பர் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப் தான் தமிழ் வேர் டு ஸ்டடி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செய்யுள் உரைநடைன்னு 2 ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் செய்யுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டாபிக் வைஸ் அப்படி வரிசையாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது இருங்க, நான் உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள். ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அந்த 10ல் மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 2 பிடிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா நிறைய டாபிக் இருக்கனால 2ஆக பிரிச்சிருப்பேன். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இது எல்லாமே டாபிக் அந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். 2வது டாபிக் என்னன்னோ அதோட பிடிஎஃப் இது ஃபுல்லாக ஒரே பிடிஎஃபாக எல்லாம் இந்த ஒரு பிடிஎஃப்லேயே எல்லாமே வந்துடும். எங்கெங்கே கவர் ஆகுது, இந்த தமிழ் வேர் டு ஸ்டடியில் போய் பாருங்கள், என்னென்ன டாபிக் இருக்கும், நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக மெர்ச் பண்ணியிருப்பேன். 3வது டாபிக் உண்டான செய்யுள் மெட்டீரியல் பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப்குள்ளே இருக்கும். இது ஃபுல்லாக அப் டு பார்த்தோன்னா 10வது ஸ்கெடியூல் வரைக்குமே, அதாவது 10வது டாபிக் வரைக்குமே இருக்கும். நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதே மாதிரி உரைநடை அப்படிங்கும்போது 21 இல்லை, அங்கே பாருங்கள் 21 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இதுலேயும் நான் உங்களுக்கு அந்த வரிசையாக காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த 14 இந்த 5ங்கிறது இதோட ஆட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், 5 தனியாக இருக்காது, 5 இந்த 14ஓட சேர்ந்து கலந்துருக்கும். ஓகேங்களா. அப்புறம் 15, 16, 17, 18, 19, 20, 21 அப் டு பாருங்கள் 21 வரைக்குமே கொடுத்துருக்கேன் உரைநடை, அதாவது பகுதி இ நூலகம் வரைக்கும்.
எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நம்ம வேர் டு ஸ்டடியில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம், மெர்ஜ் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. ஏன்னா நியூ புக் ஓல்டு புக் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் தனித்தனியாக கட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் வைஸ் பிரித்து உங்களுக்கு டாபிக் 1 டாபிக் 2 டாபிக் 3ன்னு அதுவும் போடணும். ஸோ அதனால தான் வேலை ஃபுல்லாக இழுத்துருச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டோம்னா இது வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. நீங்கள் இப்போ அடுத்தது முடிச்சுட்டு இருக்கும்போது நான் டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் ஈஸியாக. நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். தனியாக பிடிஎஃபாக நம்ம அனுப்ப முடியாது, இவ்வளோ பிடிஎஃப் இருக்குது. அதனால தான் லிங்காக கொடுத்துட்டு அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டு இல்லைன்னா அப்பா அம்மா அவங்களோட வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் ஷேர் பண்ணி வச்சுங்க. நான் டெலகிராம்லேயும் அனுப்பிச்சுட்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்தது நம்ம சிற்றிலக்கியம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியம் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் நம்ம என்னவோ அதை நம்ம கவர் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வரிசையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. நான் அடுத்தது எனக்கு மட்டும் டெலகிராமில் டாபிக் நம்பர் மட்டும் நான் சொல்லிவிடுவேன். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தோன்னா செய்யுள் டாபிக் நம்பர் 8 டெஸ்ட் அப்படின்னா அப்போ டாபிக் நம்பர் 8 தான் உங்களுக்கு என்னென்னு தெரியுமே. மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் டக்குன்னு படிச்சுட்டே வர வேண்டியதான். கிளியரா? ஓகே தானே? ஓகே, இதுக்கு தான் கொஞ்சம் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சுங்கப்பா. நான் மார்னிங்னு ஒரு வீடியோ பதிவு கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ இந்த ஒரு இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்படி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கங்கே டாபிக் நிறையா இருக்குங்களா, தனித்தனியாக பிரித்து மெர்ஜ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. ஸோ அதனால் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ நீட்டாக இருக்குல்ல, அழகாக வரிசையாக டாபிக் வைஸ் இருக்குல்ல. பட் இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. அது உட்காரும் போது தான் தெரிஞ்சு. ஈஸியாக பண்ணிடலான்னு நினச்சேன், பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் முடிச்சாச்சு, கடைசியாக திருப்தியாக முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஓகே, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு நீங்கள் நிறையா வீடியோ பதிவு மேக்ஸு ஜிகே சயின்ஸ் அது நிறையா வரும், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.